இந்த வழிபாட்டை நாம் ஆரம்பிக்க போகிறோம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியாகிய திரேக நாமத்தில் உள்ளது. ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் மன்றாடுவோம். அன்பின் கடவுளே, ஆசீர்வாத மகிழ்ச்சி நிறைந்த இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, இந்த நாளிலே கூட சிலுவை என்கிற தியானத்தின் வழியாக உம்மை தியானிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த இந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. ஆண்டவரே, உம்முடைய சன்னிதானத்திற்கு முன்பாக நாங்கள் கூடி வந்திருக்கிற போதும் இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தரை தேடுவதும் கர்த்தருடைய வார்த்தையே இந்த காலை வேளையில் கேட்பதுமாய் எங்களுடைய வாழ்வை நீர் தந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சாமி. கடவுளே, இந்த வழிபாட்டிலே உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே நாங்கள் பாடுகிற பாடல்களும் ஆண்டவரே உம்முடைய திருவார்த்தை அருமை சகோதரி திருமதி பிரவீனா ஆண்டவரே ராஜேஷ் வழியாக கேட்கிற உம்முடைய செய்தியும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் சாமி. ஆண்டவரே, வந்தவர்களாக ஆண்டவரை காணொளி வழியாக பார்த்து கொண்டவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தர், இந்த காலை வேளையிலே இந்த தியான பகுதியின் வழியாக உம்முடைய கரம் ஒவ்வொருவரை நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென். சிலுவையை சுமந்த உருவம் சிந்தேன ரத்தம் புரண்டோடியே நதி போலவே பாயின்றதே. நம்பியே சுவண்டை வா, நம்பியே சுவண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தேன ரத்தம் புரண்டோடியே. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. பொல்லா உலக சிற்றின்பங்கள் எல்லாம் அழியும் மாயை. காணாய் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. காணால் நிலையான சந்தோஷம் பூவினில் கர்த்தாவின் அன்பண்டை வா. சிலுவை சுமந்த உருவம் சிந்தேன ரத்தம் புரண்டோடியே. பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ மனித ஜாதிகளை பாசமாய் மீட்க வந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். பாவ பரிகாரி கர்த்தர் இயேசுநாதர் பாவமெல்லாம் சுமந்தார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தேன ரத்தம் புரண்டோடியே. தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். தாகமடைந்தோர் எல்லோருமே தாகத்தை தீர்க்க வாரும். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். ஜீவ தண்ணீரான கர்த்தர் இயேசுநாதர் ஜீவன் உனக்களிப்பார். சிலுவை சுமந்த உருவம் சிந்தின ரத்தம் புரண்டோடிய நதி போலவே
பாய்கின்றதே. நம்பி இயேசுவண்டை வா, நம்பி இயேசுவண்டை வா, சிலுவை சுமந்த உருவம், சிந்தின ரத்தம் புரண்டோடியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த அருமையான காலை வேளையில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள கர்த்தர் கொடுத்த இந்த பாக்கியத்திற்காக சபை போதகருக்கும் பொறுப்பாளர்கள் ஒவ்வொருவருக்கும் விசுவாச மக்களுக்கும் நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். என்னோட கூட சேர்ந்து யோவான் எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 3 வசனம் 16 இந்த வசனத்தை இந்த காலை வேளையில நம்ம தியானிக்கலாம். யோவான் 3:16. இந்த வார்த்தையை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இது ஒரு யூனிவர்சல் வேர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா இது எல்லாருக்குமே தெரிஞ்ச வசனம். சிறு பிள்ளைகள் முதல் பெரியவர்கள் வர எல்லாருமே இந்த வசனத்தை கண்டிப்பா படிச்சிருப்பாங்க. இந்த வசனத்தை நம்ம படிக்கும் பொழுதே நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினோட அன்பை அந்த இடத்துல நம்ம ஒவ்வொருத்தரால ஃபீல் பண்ண முடியும். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாருங்க, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எவ்வளவு ஒரு வித்தியாசமான அன்பு. அந்த அன்பு அழகான அன்பு, அந்த அன்பு ஆழமான அன்பு, அந்த அன்பு அழியாத அன்பு. ஒரு வார்த்தையால இந்த அன்பை நம்மளால விவரித்து சொல்ல முடியாது. அந்த அன்பை நம்ம எல்லாருமே நம்ம லைஃப் டைம்ல கண்டிப்பா ருசி பார்த்திருப்போம். அப்படி ருசி பார்த்ததுனாலதான் இந்த காலை வேளையில நம்ம இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கோம். அதுல அவர் சொல்றார் பாருங்க, ஒருவரும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு. பாருங்க, அது எவ்வளவு பெரிய மனசு. நம்ம எல்லாரும் யார் நல்லா இருக்கணும்னு நினைப்போம்? நம்ம நல்லா இருக்கணும், நம்ம சுற்றி இருக்கிறவங்க நல்லா இருக்கணும், அவ்வளவுதான் நம்ம நினைப்போம். ஆனா அவர் இங்க நினைச்சது யாருன்னா, தன்னை துன்பப்படுத்தினவங்களை, தன்னை சிலுவையில அறைந்த மக்களை எல்லாரையும் பார்த்து சொல்றாரு, யாருமே கெட்டு போக கூடாது, எல்லாருமே பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உலகத்துல அவரை தந்திரலி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாசிக்கிறோம். நம்ம ஆண்டவர் நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் பாருங்க. அந்த அன்புக்கு நம்ம பாத்திரமா? அந்த அன்புக்கு நாம தகுதியானவர்களா என்று பார்க்கும் பொழுது வசனம் அழகாக சொல்லுகிறது, நாம் நீதிமான்கள் என்று எண்ணி அவர் நம்மளை அன்பு செய்யலையாம், நாம் பாவிகளா இருக்கும் பொழுதே அவர் நம்மை அன்பு செய்கிறார் என்று சொல்லிட்டு நம்ம பார்க்கிறோம். பாவம் அறியாத அவர் நமக்காக பாவமானார், நமக்காக அவர் அடிமையின் ரூபம் எடுத்தார். இந்த மனித குலத்திற்கு இயேசு கிறிஸ்துவினோட அன்பின் உச்சகட்டமே என்னன்னு பார்த்தோம்னா இந்த கல்வாரி பாடுகள் தான். அதுக்கு மேல ஒருத்தரால அன்பு செலுத்தவே முடியாது. தன்னுடைய எல்லாவற்றையும் கொடுத்து தன்னுடைய கடைசி சொட்டு ரத்தம் வர நமக்காக அவர் சென்றிருக்கிறாரு. அந்த அன்பை பெற்ற நாம ஒவ்வொருவரும் பாக்கியவான்கள் தான். நமக்காக தன்னுடைய உயிரையே கொடுத்த அன்பு தான் நம்ம ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவினோட அன்பு. ஏதோ ஒரு முறை தன்னுடைய உயிரை கொடுத்துட்டு அதுக்கு அன்பை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் அது நிறுத்திட்டாரு அப்படின்னு இல்லை. இன்று இந்த நாளளவும் ஒவ்வொரு நாளளவும் அவருடைய வார்த்தைகள் மூலம் அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்திட்டு வராரு. அவருடைய வார்த்தைகள் மூலம் நம்மை ஆற்றுகிறவராகவும் தேற்றுகிறவராகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து காணப்படுகிறாரு. அவருடைய அன்பு எந்தெந்த வகையில நம்ம வழி நடத்துகிறது என்று நம்ம பார்த்தோமானால், முதலாவது அவருடைய அன்பு நம்மை காப்பாற்றுகிற அன்பாக இருக்கிறது. ஒருவேளை நம்ம கஷ்டத்துல இருக்கலாம், வியாதியின் மத்தியில இருக்கலாம், இல்ல மரண படுக்கையில இருக்கலாம், கடன் பிரச்சனையில இருக்கலாம். இது போல பல்வேறு பிரச்சனைகளை நாம இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனம் சொல்லுது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். பாருங்க, எவ்வளவு ஒரு சிம்பிளான லவ். ரொம்ப பெருசா நீ அதை பண்ணணும் அப்படி பண்ணணும்னு எதுவுமே இல்லை. சிம்பிளா சொல்றாரு, உனக்கு கஷ்டம் வருதா, உன்னால முடியலையா, போராட முடியலையா, ஒண்ணுமே இல்லை, முழங்கால் படிட்டு ஆண்டவருடைய சமூகத்துல நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன். நான் வேற எதுவுமே பண்ணல, என்னை கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்ட்டு ஒரு சிம்பிளா அவர் சொல்றத நம்ம பாக்குறோம்.
மக்கள் கூட நமக்கு நிறைய நேரத்துல உதவிகள் கண்டிப்பா செய்வாங்க, யாரும் செய்யாம ஒன்றும் இருக்க மாட்டாங்க. ஆனா அதுக்கு அதுக்கு முன்னாடி அவங்க வந்து சம் ஃப்ரீ அட்வைஸ்லாம் நமக்கு கொடுப்பாங்க. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டிருக்கணும், என் பேச்சு நீ கேட்டிருந்தா நீ வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க மாட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் பிரதிபலன் எதிர்பார்ப்பாங்க. இன்றைக்கு நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சோம்னா நாளைக்கு நம்ம கஷ்ட நேரத்துல அவங்க நமக்கு உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வந்து பிரதிபலன் எதிர்பார்த்து தான் நமக்கு உதவி செய்வாங்க. ஆனா நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு வந்து தன்னலமற்ற அன்பு, பிரதிபலன் எதிர்பார்க்காத அன்பு. அதுதான் கிரீக் வேர்ட்ல நம்ம சொல்றோம் அகாப்பே, அதாவது தன்னலமற்ற அன்பு. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு ஒரு தன்னலமற்ற அன்பாய் நம்மிடத்துல காணப்படுகிறது. அடுத்ததா அவருடைய அன்பு நமக்கு கற்றுத்தரும் அன்பாக இருக்கிறது. நம்ம எல்லாருக்குமே தெரியும் நல்ல குமாரன் கெட்ட குமாரன் கதை. அதுல பாருங்க, இளைய குமாரன் என்ன பண்றான், தன்னுடைய தகப்பன் கிட்ட இருந்து எல்லா சொத்தையும் எடுத்துட்டு போயிட்டு தன்னுடைய நண்பர்களிடத்துல உதாரித்தனமா செலவு பண்ணி எல்லாமே முடிச்சிடுறான். ஒரு நாள் அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அவனை விட்டு போகிறாங்க. ரொம்ப கஷ்டப்படுறான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறான். அப்படி கஷ்டப்படுகிற அந்த நேரத்துலதான் தன்னுடைய தகப்பனோட அன்பை அவன் நினைக்கிறான். ஒருவேளை அவனுக்கு அந்த கஷ்டம் வரல, அவன் நல்லா சுகபோகமா தான் வாழ்ந்துட்டு இருந்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கண்டிப்பா அவனுடைய தகப்பனுடைய அன்பை அவன் ரியலைஸ் பண்ணியிருக்கவே மாட்டான். சேம் அதே போலதான் நம்மளும் இந்த உலக மயக்கத்துல நம்ம இயேசுவினோட அன்பை சம்டைம்ஸ் மறந்துடுறோம். இளைய குமாரன் தான் தகப்பனை விட்டு போனானே தவிர தகப்பன் தன்னுடைய குமாரனுக்காக அவன் எங்க அவரை விட்டு போனானோ அதே இடத்துலதான் காத்துக்கிட்டு இருந்தார். அது போல நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட அன்பை நம்ம தான் என்ன பண்றோம், அடிக்கடி உலகத்தை பார்த்து அங்க பார்த்து இங்க பார்த்து அவருடைய அன்பை விட்டு விட்டு நம்ம போயிடுறோம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் நமக்காக அவர் இங்க நம்ம அவரை விட்டு போனோமோ அதே இடத்துல நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். இந்த இளையகுமாரன் அந்த கதையில நம்ம பார்த்தோம்னா அவர் மறுபடியும் ரியலைஸ் பண்ண வைக்கிறார். அவன் செய்த தவற ஒரு கஷ்டத்தின் மூலம் ரியலைஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் அவன் எப்படி இருக்கணும் என்பதை அவனுக்கு கற்றுத் தருவது போல நமக்கும் இந்த காலை வேளையில ஒரு வார்த்தையின் மூலம் அவர் அவருடைய அன்பை வெளிப்படுத்துகிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ இப்படிதான் நடக்கணும், வழி இதுவே, இதில் நட, இங்க போகாத அங்க போகாதன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வார்த்தையின் மூலம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய அன்பை நம்முடைய மத்தியில வெளிப்படுத்துவதை நம்ம பார்க்கலாம். அடுத்ததாக அவருடைய அன்பு நம்மளை கண்டித்து உணர்த்தும் அன்பாக இருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரத்துல ஒரு சம்பவம் உள்ளது. விபச்சாரத்துல கையும் களவுமாய் பிடிப்பட்ட ஸ்திரீ, எல்லாருமே அந்த ஸ்திரீயை வந்து கல்லெறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அந்த ஸ்திரீ இயேசுவின் பாதத்தருகளை வந்து விழுறா. இயேசு ஒரே ஒரு வார்த்தை சொல்றாரு, உங்கள யார் பாவம் இல்லையோ அவங்க முதலாவது இந்த மகள் மேல கல்லெறிங்கன்னு சொல்லிட்டு எழுந்து பார்த்தா யாருமே அவளை வந்து கல்லெறியில, எல்லாருமே விட்டு போயிடுறாங்க. அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்க, இந்த இடத்துல அவரு நீ பாவம் பண்ணிட்ட, நீ தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அதை சுட்டி காட்டுக்கிறதுக்காக அவர் சொல்லல. பாவம் பண்ணா கண்டிப்பா தண்டனை உண்டு. சப்போஸ் அந்த கூட்டத்துல யாராவது ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தாலும் என்ன பண்ணிருப்பாங்க, கண்டிப்பா அந்த பெண்ணை வந்து கல்லெறிந்து கொண்டு இருப்பாங்க இல்லைங்களா. சோ பாவம் செஞ்சா கண்டிப்பா தண்டனை உண்டுதான். ஆனா அவர் சொல்றாரு, தண்டனை உண்டு, ஆனா நான் இந்த பாவத்தை மன்னிச்சுட்டேன், நீ என்ன பண்ணக்கூடாது, இனிமே இந்த பாவம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கண்டித்து உணர்த்துகிற அன்பாக நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அன்பு இருக்கிறது. நாமளும் நமக்கு பிடிச்சவங்க இருந்தோம்னா அவங்க ஒரு தவறான வழியில போறாங்கன்னா கண்டிப்பா என்ன பண்ணுவோம், அவங்கள நம்ம கண்டித்து உணர்த்துவோம், இல்ல இது மாதிரி போகாத, அதுதாங்க உண்மையான அன்பு. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினோட அன்பு உண்மையான அன்பு. இந்த காலை வேளையில நம்ம அவருடைய அன்பு 3 விதத்துல நம்ம தியானித்தோம். முதலாவது, அவருடைய அன்பு காப்பாற்றுகிற அன்பாக உள்ளது. இரண்டாவது, அவருடைய அன்பு நமக்கு கற்றுத்தரும் அன்பாக உள்ளது. மூன்றாவது, அவருடைய அன்பு நம்மை கண்டித்து உணர்த்தும் அன்பாக இருக்கிறது. எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காத அன்புதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு. ஒவ்வொரு நாளும் நம்ம அந்த அன்பை ருசி பார்க்க வேண்டும். இந்த காலை வேளையில அவருடைய அன்பை தியானித்த நாம், தேவன் அன்பாகவே இருக்கிறார். சோ அவருடைய பிள்ளைகள் நாமும் அன்பாதான் இருக்க நம்ம இந்த காலை வேளை அழைக்கப்பட்டிருக்கிறோம். கடவுள் நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கட்டளை 2. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. 2வது, உன்னை நீ நேசிப்பது போல பிறனையும் நேசிப்பாயாக. இந்த மனதில் வைத்து கிறிஸ்துவின் அன்பை நாம வெளிப்படுத்துவோம். ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இடைப்படுவாராக.
சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மை செந்நிறம் ஆக்கினரோ. அப்போது அவர்காய் வேண்டி நீரோ அன்போடு அவர்களை கண்டீரன்றோ. அப்பாவும் மனம் பெரிதே இயேசு, அப்பாவும் மனம் பெரிதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எம்மையும் உம்மை போல மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எம்மையும் உம்மை போல் மாற்றிடவே ஜீவன் தந்தீரன்றோ. எங்களை தரை மட்டும் தாழ்த்துகின்றோம், தந்து விட்டோம் அன்பின் கரங்களிலே. ஏற்று என்றும் நடத்தும் என்னை, ஏற்று என்றும் நடத்தும். கல்வாரி அன்பை எண்ணிடும் வேலை கண்கள் கலங்கிடுதே. கர்த்தாவும் பாடுகள் இப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. எங்கள் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. நிறைவுக்குள்ளாக நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் கடவுளே, மீண்டுமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். உம்முடைய அன்பை இந்த உலக வாழ்விலே தந்து அன்பினாலே எங்களை மீட்டு உம்முடைய பிள்ளைகளாக எங்களை ஆண்டவரே சொந்தமாக்கி கொண்டு இந்த நாளிலே அந்த சொந்தமாக்குகிற அன்பை குறித்து எங்களோடு பேசினதற்காக நன்றி சொல்கிறோம் சாமி. ஆண்டவரே, நீர் அனுப்பப்பட்ட அன்பை இந்த உலக வாழ்விலே நீர் கடவுளாய் வந்து மனிதர்களை மீட்பதற்கு, கெட்டு போய் சபிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறவருடைய வாழ்வு கொடுப்பதற்கு உம்முடைய அன்பை நீர் கொடுத்திருக்கிறீர் சுவாமி. அந்த அன்புதான் மீட்கப்பட்ட அன்பு. அந்த அன்புதான் இந்த நாளிலே எங்களோடு ஆண்டவரே பேசுகிற அன்பு, எங்களை நல்வழிப்படுத்துகிற அன்பு, எங்களை பாதுகாக்கிற அன்பு, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்தி கொண்டு ஆண்டவர் ஆசீர்வாதத்தோடு எங்களுடைய வாழ்வை அனுதினமாய் சந்திக்கிற அன்பாய் இருக்கிறது சுவாமி. அந்த அன்பை குறித்து கடவுளே இந்த காலை வேளையிலே நன்றியோடுமை நினைக்கிறோம், நன்றியோடுமை போற்றுகிறோம் சுவாமி. ஆண்டவருடைய அன்பை தந்தமைக்காக நன்றி சொல்லுகிறோம். நம்முடைய சிலுவையின் தியாகத்தின் அன்பை நினைத்து நாங்கள் நன்றியோடு நினைக்கிறோம் தகப்பனே. அந்த அன்பை குறித்து போதித்த நம்முடைய அருமை சகோதரி திருமதி பிரவீனா ராஜேஷ் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். காலை வேளையிலே அன்பு மகள் வந்து உடைய திருவார்த்தையை வசனத்தோடு ஆண்டவரே உடைய பேராலயத்தில் இருந்து ஏதோ அன்பு மக்களுக்காக காணொளியில் பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காக போதித்தவருக்காக நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. குடும்பத்தை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். ஆண்டவர் பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். குடும்பத்தை நீர் ஆசீர்வதிங்க, உடைய கரம் வழி நடத்துங்க. இந்த நாள் உடைய ஆசீர்வாதம் அந்த குடும்பத்துக்கு உடைய கரம் வழி நடத்து சுவாமி. அதே போல ஆண்டவரே, எங்களுடைய திருச்சபை மக்கள் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். முதுமையில் இருக்கிற மக்களுக்காக ஆண்டவரே, மன அமைதி இல்லாமல் தவித்து அங்கலாய்த்து கொண்டிருக்கிற மக்களுக்காக,
கண்ணீரோடு பாரத்தோடு சுமந்து தன் கவலையின் நிமித்தமாய் ஒவ்வொரு நாளும் புலம்பிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்காக வேண்டுகிறோம். கர்த்தர் ஆண்டவரை அந்த பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்து உம்முடைய தெய்வீக கிருபை வழி நடத்தும் சுவாமி. இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட ஜெபத்தை செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக வேண்டுகிறோம். பயணப்படுகிறவர்களுக்காக, ஆண்டவர் இந்த நாள் வேலை செய்கிறவர்களுக்காக, இந்த நாளிலே கூட அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியங்களுக்காக வேண்டுகிறோம். இதோ தன்னுடைய ஜெபங்கள் வழியாக இந்த நாளில் அன்பை நீர் போதித்தீர். இதோ அந்த அன்பை எங்களிடத்தில் பெற்றோர்கள் காட்டவில்லை, இதோ பிள்ளைகள் மத்தியில் இல்லை என்று சொல்லி ஜெபித்து கொண்டிருக்கிறவர்களுக்காகவும் உங்களுடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரம் ஒவ்வொருத்தரையும் நீர் வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க சுவாமி. இந்த நாளிலே பிறந்த நாளை காண்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. எங்களுடைய அருமை திரு ராபர்ட் ராஜசேகர் ஐயாவுக்காக, திருமதி உஷா பால்சன் அவர்களுக்காக நாங்கள் வேண்டுகிறோம். கர்த்தருடைய தெய்வீக கரத்தினாலே இந்த நாள் பிறந்த நாளிலே உம்முடைய கரம் ஆசீர்வதித்து அருளும்படி ஆயிட்டாங்க சுவாமி. குறிப்பாக இந்த நாளிலே சிரமங்கள் பாராமல் அனுதினமாய் ஆண்டவரை ஆராதனை வழிநடத்தி கொண்டு ஆண்டவர் ஊழியத்தின் முன்மாதிரி பாதையில் வழிநடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய சபையினுடைய தலைவருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். ஆண்டவரே ஐயாவை ஆசீர்வதிங்க. இந்த கால வேளையிலே ஆண்டவர் இந்த ஆராதனையில் வந்து கூட உம்மை பாடி புகழ்ந்தமைக்காக நன்றி சொல்கிறோம் சுவாமி. ஆண்டவருடைய சபையினுடைய செக்ரட்டரிக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அவருடைய குடும்பத்தாருக்காக நாங்கள் வேண்டுகிறோம். அதே போல ஆண்டவரே பொருளாளர் திரு ஜான்சன் சாருக்காக, குடும்பத்துக்காக வேண்டுகிறோம் சுவாமி. கடவுளை இந்த நாளிலே கூட இந்த குடும்பமாய் வந்த ஆண்டவரே ராஜேஷும் பிரவீனாவும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம். டிபெண்டுடைய ஸ்டாஃப் ஒவ்வொருத்தரையும் உடைய கரத்தில் ஒப்புவிக்கிறோம் சுவாமி. இந்த நாளிலே எங்களுடைய வாழ்வும் எங்களுடைய வழிநடத்தலும் உம்முடைய சமூகத்துக்கு முன்பாக இருக்கட்டும். எங்களை நீர் ஆண்டவரை ஆளுகை செய்யுங்க, எங்களை வழிநடத்துங்க சுவாமி. உம்முடைய அன்பு எங்களுக்கு முன்பாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த காலை வேளையில ஆசீர்வாதத்தோடு உம்முடைய கரம் வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் கர்த்தாவே, ஆமென். அருமை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் கடவுளுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய நினைக்கவும் இந்த காலவேளை கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழுலுமே பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நன்றி.